டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 8 வழிச்சாலை திட்டத்துக்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது, உயர்நீதிமன்றம் அதிரடி. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்துக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியது. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தின் கீழ் சென்னை சேலம் இடையே 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த திட்டத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 5 மாவட்டங்கள் வழியாக சாலை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்காக மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருந்தது. இத்திட்டம் மூலம் 277 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க சுமார் 1900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்ததோடு நிற்காமல் அதற்கான முதல்கட்ட பணியையும் துரிதப்படுத்தியது. இதனால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கினர். இதைத் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் ரத்து செய்ய கோரியும் 5 மாவட்ட விவசாயிகள், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி, பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு உள்ளிட்ட பலரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் டிசம்பர் 14ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அத்தீர்ப்பில் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி செல்லாது என கூறி திட்டத்துக்கு தடை விதித்தது. கையகப்படுத்திய நிலங்களை 8 வாரங்களில் மீண்டும் உரிமையாளர்கள் பெயரிலேயே பதிவு செய்யும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை 8 வாரத்தில் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும், இந்த திட்டத்துக்காக எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்துக்காக அறிவிக்கப்பட்ட அரசாணையும் ரத்து செய்யப்படுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பிறகே 8 வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இத்தீர்ப்பினால் 5 மாவட்ட விவசாயிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.